இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை என்ன பண்ண போகிறோம்னா வேதத்தின் எடுக்க போகிறோம். நம்முடைய ஜீவனுக்குரிய காரியங்கள், நம்முடைய இயேசு கிறிஸ்து நாம் எப்படி வாழணும் விரும்புகிறாரோ அதற்கான முக்கியமான ஒரு பாடமாக இந்த ஒரு பாடம் அமையும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ என்ன ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என்ன வேண்டுகோள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தலைப்பை வேதத்திலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த தலைப்பை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இந்த தலைப்புக்குள்ளே அடங்கியிருக்கக்கூடிய அந்த உண்மை இருக்கு இல்லையா, அது நீங்கள் முழுசாக 3 பாகங்கள் வெளியே வரும். அது வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா நல்லா கேளுங்க. அந்த தலைப்பில் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும், நிறைய நன்மைகள் கிடைக்கும், நிறைய கோபங்கள் வரும், நிறைய வெறுப்பு வரும். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கடைசி காலத்தில் இப்போலாம் ஏமாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் கூட நிறைய வரலாம். இதெல்லாம் ரொம்ப ஓப்பனாகவே என்ன பண்ணிடுறேன்னா உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லி பார்க்குறேன். காரணம் என்னென்னா, நம்முடைய வேதத்தை நம்முடைய ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின் மூலமாக எழுதும்போது ஆதி காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா எழுதின ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பலகீனங்கள், அவங்களுடைய தவறுகள் எல்லாத்தையுமே எழுதியிருக்கிறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நாம் தெளிவாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமைகள். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய ஒரு தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் தேவனா அல்லது கடவுளா அப்படின்றதான் பாடத்தினுடைய ஒரு தலைப்பு. அப்போ உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஆவியானவர் ஒரு தேவன், ஒரு ஆள் தத்துவம் உள்ள கடவுள் அப்படின்றது ஒட்டுமொத்த உலகமே கிறிஸ்தவர்கள் நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான உண்மைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனாலும் அந்த விஷயத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உண்மைகள் எப்படி இருக்குது? அப்போ உலகத்துக்குள்ள கிறிஸ்தவ பிள்ளைகள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வேதத்தை சார்ந்திருக்கிறதா, வேதத்தால் உறுதிப்பட்டிருக்கிறதா அப்படின்னு என்ன பண்ணணும்னா நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இதை ஏன் கண்டுபிடிக்கணும்? எங்களுக்கு தான் கடவுளை பற்றி தெரியுமே அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் வரலாம். எல்லா எண்ணத்தையும் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஓரமாக வச்சுட்டு உண்மையை ஒரு கணம் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் செவி கொடுத்து கேளுங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல்ல ஒரே ஒரு லைனை மட்டும் நான் உங்ககிட்ட கிளியர் பண்ண விரும்புகிறேன். சில பேர் எப்படி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து அநேகரை ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில நம்பிக்கைகளை உறுதியாக அநேகர் பற்றி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அப்போ அதுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்றார் வேதத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் படிக்கலாமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். பாத்தீங்களா? இந்த உண்மையை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு தெளிவை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன். என்ன தெளிவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது யோவான் எழுதுறார். அப்ப யோவான் எப்ப எழுதினார்னா ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். அப்ப இந்த பாடம் 30 நிமிடம் தான், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அப்ப என்ன எழுதினார் சொல்லி பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா இப்பொழுது நவ் தேர் ஆர் மெனி ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்தி கிறிஸ்து ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாச்சு. இனிமே வந்துதான் இந்த உலகத்தை ஏமாத்த அவசியமே கிடையாது. ஆல்ரெடி அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஏமாத்தி கொண்டிருக்கிறான் வஞ்சகமான உபதேசத்தின் மூலமாக. அதை புரிந்து கொள்ளுங்கள். அவன் இன்னும் செழிப்பு ஆகல, அது உண்மை, செழிப்பாகி கொண்டிருக்கிறான். அதுதான் ப்ராசஸ். அதனால நம்ம மைண்ட்ல தவறான எண்ணங்களோ சந்தேகங்களோ பயங்களோ தேவையில்லை. விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப இந்த பாடத்தை நான் ஏன் கேட்கணும்னு கூட சில எண்ணங்கள் வரணும் இல்லையா? அப்படி வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அருமையான பதில சொல்றாரு நம்ம கிட்ட இல்லையா? யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு அறிவு என்ன பண்ண போறோம்னா இப்ப நம்ம படிச்சுக்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம், புரிஞ்சுக்க போறோம் சொல்லி காமிக்கிறார். படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ல இருந்து 7 வசனங்கள் படிங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல், வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. பாத்தீங்களா? ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை அப்படின்னு சொல்லி முக்கியமான விஷயத்தை இங்க ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஆராய்ச்சி பார்க்கிறோம் இல்லையா? அப்போ மேலே சொல்லப்பட்ட 2 வசனங்கள்
அந்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துக்கான என்ன உண்மைன்றதை நம்ம பின்னாடி கவனிச்சுக்கலாம். இப்போ எல்லாருக்கிட்டும் இல்லாத ஒரு அறிவு குறித்து பேசியிருக்கான்றது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ இன்றைக்கான பாடத்துக்குள்ள நம்ம ஸ்ட்ரைட்டா உள்ள இறங்கிடலாம், டைரக்டா உள்ள போயிடலாம் இல்லையா? பாடத்தோட தலைப்பு என்ன? ஆவியானவர் தேவனா கடவுளா? இதுதான் பாடம். இதுக்கு முன்னாடிலாம் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருந்தேன், நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு பாடத்துக்குள்ள கடந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப ஆவியானவர் கடவுளா தேவனான ஒரு கேள்வி வரும்போது இதுல எல்லாருக்கும் ஒரே ஒரு எண்ணங்கள் இருக்கா? ஒரே மாதிரி எண்ணங்கள் இருக்குதா? ஒரே மாதிரி நம்பிக்கைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்ல. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில பேர் ரொம்ப வாஞ்சையா ஆவலா தேடுறாங்க, எங்களுக்கு ஆவியானுடைய அனுகிரகம் கிடைக்காதா, வரங்கள் கிடைக்காதா, எங்களுக்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி நிறைய ஜெபம் பண்றாங்க, நிறைய பக்தி விருத்திக்கான காரியங்களில் ஈடுபடுறாங்க. ஆனாலும் அந்த வரங்கள் அவங்களுக்கு கிடைக்கப்படல என்று அநேகர் ஆதங்கப்படுறாங்க. அநேகருக்கு பார்த்தீங்கன்னா ஆவி இறங்கின உடனே அவங்களுக்கு தெரியாம நிறைய விஷயங்களை அவங்க பார்க்கறாங்க, பேசுறாங்க, பழகுறாங்க, இப்படி எல்லாமே இருக்குது. அப்ப இந்த ஆவியானவர் குறித்து என்ன சொல்லுது வேதம் அப்படின்ற உண்மைகள் நமக்கு தேவைப்படுது இந்த இடத்துல. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அப்ப ஆவியானவர் தேவனா கடவுளா ஆள் தத்துவம் உள்ளவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, நம்முடைய வேதத்துல ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 2 வார்த்தைகளை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எந்த வார்த்தைகள்? ஆவியானவர் அப்படின்ற வார்த்தைகள் அநேக இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த ஆவியானவர் அடையாளப்படுத்தக்கூடிய ஆவி, பரிசுத்த ஆவி என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவி. அப்போ பரிசுத்த ஆவின்னு வரும்போது உள்ள என்ன கிடையாது? ஆள் தத்துவம் இல்லை. ஆவியானவர் வரும்போது ஆள் தத்துவம் இருக்குது. அப்போ இது வல்லமையா அல்லது கடவுளா? புரியுதா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது வல்லமையா அல்லது தேவனா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குள்ள இருந்தாலும் அநேகருடைய இருதயங்கள் அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்கான முயற்சிக்குள்ள போக மாட்டுது. காரணம் என்ன? பயம். என்ன பயம்? பாருங்க, மத்தேயுல 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. பாத்தீங்களா? இந்த மாதிரி வசனங்கள் இருக்கிறதுனால சில பேர் தடுமாறுறாங்க, சில பேர் அந்த நம்பிக்கைக்குள்ள கடந்து போக விரும்பல. ஒரு கண்மூடித்தனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்பிக்கை வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம் இல்லையா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் என்ன சொல்லுது? எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசினால் அது மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்கம் எழுதிட்டார் வசனத்துல இல்லையா? அப்படின்னா இந்த வேத வாக்கியங்களை கொடுத்தது யார் நமக்கு? பாருங்க, 2 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் படிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய ஆவியினால கொடுக்கப்பட்ட இந்த சத்தியங்களை, இந்த உண்மைகளை இப்ப நம்ம நிதானிக்க போறோம். அப்படின்னா பரிசுத்த ஆவியா அல்லது ஆவியானவரா அப்படின்னு தெரியணும். ஆவின்னு உறுதியான நம்பிக்கை ஆண்டவர் முன்னாடி வச்சுட்டார் அப்படின்னா ஆவியானவர் சொல்லக்கூடிய ஆள் தத்துவம் இல்லாம போயிடும். ஆனா ஆவியான சொல்லக்கூடிய ஆள் தத்துவம் இருக்கின்றதா அநேக நம்பிக்கைகள். அந்த நம்பிக்கையை நானும் உடைக்க விரும்பல. ஆனா வேதம் அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது? நம்முடைய ஆண்டவர் ஆள் தத்துவம் உள்ள அந்த ஆவியான சொல்லக்கூடிய தேவனை, கடவுளை எப்படி நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார், உறுதிப்படுத்தியிருக்கிறார் இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான நம்பிக்கைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படின்னா யார்கிட்ட போய் கேட்கலாம்? என்ன கேட்க போறோம்? ஆவியானவர் ஆள் தத்துவமுள்ள தேவனா அல்லது வல்லமையா அப்படின்னு கேட்க போறோம். ஏன் கேட்கணும் அப்படின்னா, அநேக இடங்கள்ல பரிசுத்த ஆவின் எழுதப்பட்டிருக்குது, அநேக இடங்கள்ல ஆவியானவர் எழுதப்பட்டிருக்குது. இது ரெண்டுத்துல எது ரைட்னு சொல்லி நமக்கு தெரியணும். தெரிந்தால் மட்டுமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டங்கள், உண்மைகள் நமக்கு தெரிஞ்சு அவர் உலகத்தை ஜெயிச்ச மாதிரியே நாமளும் ஜெயிக்க முடியும். அப்ப இதுதான் வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமான ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கையா இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? அப்போ படிச்சவங்கிட்ட தான் இதை கேட்கணும், நல்லா படிச்சவங்கிட்ட தான் கேட்கணும். யார்கிட்ட கேட்கலாம்? நான் சொல்ற படிச்சவங்க பாத்தீங்கன்னா உலகத்துல நல்லா படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வேதத்தை பற்றி அறிவுலாம் இருக்காது.
நம்முடைய ஆண்டவரே தெளிவா சொல்லியிருக்காரு. படிக்கலாமா? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து. பாத்தீங்களா? பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இதை என்ன பண்ணிட்டீங்கன்னா ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் நீங்க மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. புரிஞ்சுங்களா? அப்ப அது குறித்து கூட இன்னும் அதிகமான உண்மைகளை கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா நல்லா படிச்சவங்ககிட்ட தான் இதுக்கான பதில் இருக்கும். யார் நல்லா படிச்சவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். யார் நல்லா படிச்சவங்க? வசனம் படிக்கலாமா? படிக்கலாமா? அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாருக்கும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். பாத்தீங்களா? கமாலியல் பாதத்தருகே படிச்சு நல்லா வளர்ந்து வேத பிரமாணத்துல திட்டமாய் போதிக்கப்பட்டவர், ரொம்ப ஸ்ட்ரிக்டா படிப்பினைகளை பெற்றவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். நல்லா படிச்சவர்ன்றது தெளிவாச்சு நம்ம கிட்ட, இல்லையா? அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவு, அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அதை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார், யார் மூலமா பெற்றுக்கொண்டார் அப்படின்ற அடுத்த பாயிண்ட் உள்ள போகிறோம். அப்படின்னா மற்றவங்க நல்லா படிக்கலையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நமக்கு வேதத்துல சில விஷயங்களை நம்புறதுக்கு ஆண்டவர் ஆண்டோட பிள்ளைகளை ஏற்படுத்தி இந்த வேதத்தை எழுதி கொடுத்திருக்கார். அதன் அடிப்படையில் முதல்ல யாரை பார்த்திருக்கோம்னா அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்திருக்கோம். சரிங்களா? அப்படி பண்ணும்போது அப்போஸ்தலனாகிய பவுலை யார் அப்போஸ்தலனாக செலக்ட் பண்ணது? முதல்ல நம்ம கேள்வி கேட்கலாம். கேள்வி என்றால் எதிர்த்து அல்ல. ஆண்டவரே, உம்முடைய உண்மைகள் புரிவதற்கு எங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது ஆண்டவர்னு சொல்லி கேட்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலை யார் அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுத்தார்? படிக்கலாமா? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும். பாத்தீங்களா? பவுல் தெளிவா பதில் சொல்றார். நான் வேத பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். என்னை யார் தேர்ந்தெடுத்ததுன்னு நீங்க கேட்டீங்க. இந்த வேதத்தை கொடுத்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பதில் சொல்லியிருக்கார். மனுஷனாயும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, பிதாவாகிய தேவன், அப்புறமா அவர் மரித்தோழ்ந்து எழுப்பின குமாரனாகிய கிறிஸ்து, அவங்க தான் என்னை அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுத்தாங்களே தவிர எந்த மனுஷனும் கிடையாதுன்றத முதல் நம்பிக்கையை பவுலை பத்தி நம்மகிட்ட கொடுத்துட்டார். சரிங்களா? அடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இவ்வளோ அறிவுகள் ஞானங்களை யார் கொடுத்தா? படிக்கலாமா? உதாரண வாசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். பாத்தீங்களா? நான் உங்களிடத்தில் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்படின்னா அவரை யார் தேர்ந்தெடுத்தாரோ அவர் தான் இவ்வளோ அறிவுகளை ஞானங்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்திருக்காரு. நம்ம இதெல்லாம் ஏன் பார்க்கிறோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட போய் கேட்க போறோம். என்ன கேட்க போறோம்? பரிசுத்த ஆவியானவர் ஆள் தத்துவம் உள்ள கடவுளா, தேவனான்னு கேட்க போறோம், அல்லது தேவனுடைய வல்லமையான்னு கேட்க போறோம். அதனாலதான் சரியான ஒரு தேர்ந்தெடுத்துல என்ன பண்றோம்னா நாம உள்ள போறோம். சரியான ஒரு தேர்ந்தெடுத்துல கண்டுபிடிச்சி உள்ள போகிறன்றத நீங்க மறந்துருக்கலாம்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் என்ன பண்ணா கொஞ்சம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2லிருந்து படிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறிய தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா? மனுஷனால பேசப்படாதும் வாக்கு கெட்டாதமான வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். கண்டினியூ பண்ணுங்க. அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறிய தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறு ஒன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். பாத்தீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த மனுஷனுக்கும் தெரியாத அநேக உண்மைகளை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் டைரக்டாக பெற்றுக்கொண்டார். அந்த ஆழங்களை சொல்லி காமிச்சிருக்கார். அடுத்த வசனம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் பேச்சிலே கல்லாதவனா இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல, எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டு இருக்கிறோமே. பாத்தீங்களா?
அப்படின்னா இவ்வளோ ஞானங்கள் அறிவுகள் அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட இருக்கின்றத சொல்லி காமிச்சிருக்காரு. அப்படின்னா விசேஷ விதமாக ஆண்டவரனை தேர்ந்தெடுத்து என்னை பிரசங்கியாக ஏற்படுத்தினார். யாரை குறித்து பிரசங்கம் பண்றதுக்காக? படிக்கலாமா? கலாத்தியர் 1:16 கலாத்தியர் 1:16 தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது. பாத்தீங்களா? தம்முடைய குமாரனை புறஜாதிகளுக்குள்ளாக சுவிசேஷமா அறிவிக்கும்படி என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படின்னா தேர்ந்தெடுப்பை குறித்து படிச்சோம், அவருடைய நாலேஜ் குறித்து நம்ம படிச்சோம், அவருடைய இதுக்கு முன்னாடி எப்படி வேத பிரமாணங்களை சிட்டா வளர்க்கப்பட்டான்றதை குறித்து நம்ம படிச்சோம் இல்லையா? அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிலைமை இதுதான். அப்ப என்ன பண்ணலாம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட போய் சில கேள்விகளை என்ன பண்ணலாம்னா முன் வைக்க போறேன். இப்ப நம்ம என்ன வைக்க போறோம்? பரிசுத்த ஆவியானவர் தேவனா, ஆள் தத்துவம் உள்ள கடவுளா, அல்லது ஆண்டவருடைய வல்லமையா அப்படின்னு தான் கேள்வி. சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. அநேகருடைய விசுவாசங்கள் இந்த அஸ்திபாரத்தின் மேல தான் நிக்குது. அதனால நல்ல தெளிவா என்ன பண்ணணும்னா நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் கேட்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள்ல கோபமாக உருவாகக்கூடிய, வெறுப்பாக உருவாகக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் இந்த வேதத்துல பதில் இருக்குது. கொஞ்சம் நிதானமா என்னதான் இருக்குது பைபிள்ல அப்படின்னு செவி கொடுத்து என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். காரணம் பாத்தீங்கன்னா பாருங்க, யாக்கோபு 1:19. யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். பாத்தீங்களா? இந்த பாடம் கேட்கும் போது கட்டாயமா உங்களுக்கு கோபம் வரலாம். கோபப்படுத்து கொஞ்சம் டிலே பண்ணுங்க, முதல்ல கேளுங்க அப்படின்றார். அப்ப ஆண்டவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க தைரியமா பின்பற்றுங்க. காரணம் என்னன்னா, விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப நம்ம யாரும் பதற போறது இல்ல. எந்த ஒரு தவறான உபதேசமும் உள்ள என்ன பாதிக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி உங்களையும் பாதிக்க முடியாது. காரணம் என்ன? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், நீங்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்துல உறுதியா இருக்கீங்கல்ல. அப்ப தைரியமா கேளுங்க, வேதத்துக்குள்ள என்ன இருக்குது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல், நாங்கள் நல்ல அநேக வசனங்கள் உங்களுக்கு பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களுடைய பேக்ரவுண்டு, இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அப்படின்னா எங்ககிட்ட சில கேள்விகளை இந்த சகோதரர் முன்னாடி வச்சிருக்கார், அதுக்கான பதில் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் எனக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்போ முதல்ல ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறோம். ஒரு குடும்பம் ஒன்று இருக்குன்னா அந்த குடும்பத்தில் சில ஆர்டர் இருக்கும்ல. என்ன ஆர்டர்? அப்பா, அம்மா, பிள்ளைகள், இதுதான ஆர்டர். இது உலகத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதே மாதிரி விசுவாச குடும்பத்தில் எதுவும் ஆர்டர் இருக்குதா? அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் நமக்கு என்ன பண்ணாருன்னா, கவலைப்படாதீங்க, விசுவாச குடும்பத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 11:3. 1 கொரிந்தியர் 11:3. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பாத்தீங்களா? நீங்கள் எதை அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சொல்லி பவுல் சொல்றாருன்னா, ஒவ்வொரு ஸ்திரீ இருக்காங்க இல்லையா, ஸ்திரீக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை. இந்த வசனத்தை கொஞ்சம் நிதானிக்கலாமா? படிங்க. 1 கொரிந்தியர் 11:3. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பாத்தீங்களா? கிளியர் எவிடன்ஸ் கொடுத்தார். இதுதாங்க விசுவாச குடும்பத்தினுடைய ஒரு ஆர்டர்ன்றத இங்க சொல்லி காமிச்சார். அப்போ இந்த இடத்துல நம்ம எதையுமே மாற்ற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஆர்டரை. ஸ்திரீ, புருஷன், கிறிஸ்து, தேவன். அப்படின்னா கிறிஸ்துக்கே ஒரு தலை யாருன்னா தேவன் இருக்கார். புரிஞ்சுங்களா? அப்படி நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆர்டர்ல 4 முக்கியமான தலைகள் மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸ்திரீ, புருஷன், கிறிஸ்து, தேவன். அப்படின்னா ஏதோ ஒரு தலை இந்த இடையில மிஸ்ஸிங்கா இருக்குது. அவருடைய ஸ்டேட்மெண்ட் இது. நாம எதுவுமே ஆராய்ச்சி பண்ணி பெரிய லெவலில் நமக்கா அறிவுல கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் கொடுத்த அறிவுக்குள்ள போகும்போது அவர் தெளிவுபடுத்துவார். காரணம் என்ன? வேதத்தினுடைய அடிப்படையே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவர் சொல்லியிருக்காரு. படிக்கலாமா? யோவான் 5:39. யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. பாத்தீங்களா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், கிளியரா சொன்னார். அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த 4 முக்கியமான ஒரு தலைகள் மாதிரி இங்க பேசப்பட்டிருக்கும் போது, இது விசுவாச குடும்பத்துடைய ஆர்டரா இருக்கும் போது அந்த ஆர்டர்ல ஒரு தலை மிஸ்ஸிங். எந்த தலை? ஆவியானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலை அங்கு இல்ல, மிஸ்ஸிங்.
அப்ப நம்ம யாரும் கோபப்பட வேண்டாம். இது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நிறைய ஞானம் இருக்குது, நிறைய அறிவு இருக்குது. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு வந்தவர் உள்ளவர். வர எப்படியுமே வரல, டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உள்ள வந்தவர் சொல்றார், இல்ல ஒரு வேலை வந்து வேற எங்கேயாவது இருக்கலாமே தல, நீங்க சொல்லலாம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஆண்டவர், பரவாயில்ல நீங்க வந்து தேடி பாருங்க, பவுல்கிட்ட போய் கேளுங்கன்றார். பவுல்கிட்ட கேட்கலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வேலை பரலோகத்தில் தலை இருக்கலாமே, என்ன பண்ணலாம், பரலோகத்தில் ஆவியானன்ற தலை இருக்கலாமே அப்படின்னு கேட்டா பரவாயில்ல நம்ம பரலோகத்துக்கு போய் பார்க்கலான்றார் பவுல். படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5 7 வசனங்கள். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல், வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு, இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும். பாத்தீங்களா என்ன எழுதி காமிச்சாரு? வானத்திலேயும் பூமியிலையும் அநேக தேவர்களும் கர்த்தாக்களும் இருக்கிறாங்க. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் இருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. பாத்தீங்களா? அறிமுகம் பாருங்க, இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. பிதாவாகிய ஒரு தேவன் இருக்கிறார், அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். நம்மளே உள்ள கொண்டு வந்துட்டார், நாமும் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. பாத்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அறிமுகப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துன்னு சொல்லக்கூடிய ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாக சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. பாத்தீங்களா? எல்லார்கிட்டயும் இல்லாத அறிவு தான் இங்க பவுல் வெளிப்படுத்தி காமிச்சார். ஆகிலும் இந்த அறிவு எல்லார்கிட்டயும் இல்ல. உங்க மைண்ட் சிந்தனைகள் டிராவல் பண்ணும், என்ன பண்ணும்? அப்ப ஆவியானவர் பைபிள் இருக்குது, இருக்கட்டும், அதெல்லாம் கண்டுபிடிக்க போறோம். எல்லாத்துக்கும் என்ன அர்த்தங்கள், என்ன உண்மைகள், எப்படி ஆண்டவர் வச்சிருக்காங்க எல்லாம் டீட்டெயிலாக கவனிக்கலாம். அதனால இந்த பாகத்தை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க கவலையே பட வேண்டாம், நீங்க வந்து கேட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் எப்படி விரும்புறாரோ அது அடிப்படையில் நீங்க வாழ்ந்துக்கலாம். சரிங்களா? எந்த பிரச்சனையும் கிடையாது, யாருக்குமே எந்த கட்டாயம் கிடையாது. பட் உண்மையை தெரிஞ்சுக்கணும். எத்தனை ஆயிரம் ஜென்மங்கள் ஆனாலும் காலங்கள் ஆனாலும் ஆண்டவருடைய சத்தியங்கள் உண்மைகள் மாறப்போறதே கிடையாது. காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8 படிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இருக்கிறதுனால அவருடைய சத்தியங்களும் என்னைக்கும் மாறாது. படிக்கலாமா? ரோமர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ. பாத்தீங்களா? சிலர் விசுவாசியாமல் போனால் என்ன? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஒண்ணுமே கிடையாது. அவங்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்காது. அப்போ நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய உண்மைகள் என்னைக்குமே மாறாது. அவ்வளோ பெரிய உண்மைகளை பார்த்தீங்கன்னா இந்த வேதத்துக்குள்ள வச்சிருக்காரு. வேதத்துடைய எல்லா அடிப்படையும் எந்தெந்த மொழிகளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு எல்லாத்தையுமே கவனிக்க முடியும். அந்த அளவுக்கு அவனுடைய ஞானங்கள் வேதத்துக்கு அடக்கி வச்சிருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் குடும்பத்தினுடைய ஆர்டரில் தலை பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரலோகத்தில் போய் செக் பண்ணோம், அங்கேயும் இல்லை. பரலோகத்தில் அநேக கர்த்தாக்கள் இருக்கிறாங்க, அநேகர் தேவன் இருக்கிறாங்க, பிதாவாகிய தேவன் இருக்கார், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கார், இந்த பூமியில நாம இருக்கிறோம். எல்லார பத்தியும் அறிமுகம் கொடுத்தவர் யாரை பத்தி சொல்லல? பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு ஆள் தத்துவமுள்ள ஒரு கடவுளை பத்தி சொல்லவே இல்லை. அப்போ இன்னைக்கு நம்முடைய பாடத்துடைய தலைப்பு பரிசுத்த ஆவி அல்ல. ஏன்னா பரிசுத்த ஆவி இருக்குது, அதான் உண்மை. அது வேதத்துல நம்முடைய ஆண்டவர் திட்டமாக தீர்க்கமாக உறுதியாக எழுதி கொடுத்திருக்கார், பரிசுத்த ஆவி இருக்குன்னு சொல்லி. ஆனா என்ன ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம்னா, ஆவியானவர்ன்ற ஆள் தத்துவமுள்ள ஒரு கடவுள் தேவன் இருக்காருன்னு தான் கேள்வி. பரிசுத்த ஆவியை குறித்து அடுத்த பாகத்துக்குள்ள நம்ம தொடர்ந்து படிக்கலாம், கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? மைண்ட்ல வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம ஆவியை குறித்து பரிசுத்த ஆவியை குறித்து அடுத்த பாகத்தில் கவனிக்க போறோம். இன்றைக்கு ஆவியானவர் கடவுள் தேவன் இருக்காருன்னு தான் கேள்வி. அப்படின்னா குடும்பத்தினுடைய ஆர்டர்ல எங்கேயுமே கிடையாதுன்றதை பவுல் சொல்லிட்டார். புரிஞ்சுங்களா? அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லா இடங்கள்லையும் போய் அநேக சபைகளை ஸ்தாபிச்சு உபதேசங்களை சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டார். வந்த உடனே அந்த உபதேசங்களை சாத்தான அவனுடைய வஞ்சகத்தின் மூலமாக கெடுத்துட்டான். கெடுத்த உடனே அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையான ஒரு கேள்வியை கொண்டு முன்னாடி வைக்கிறார். ஒரு வசனம் படிக்கலாமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா? பாத்தீங்களா? அருமையா கேட்கிறார். ஆவியினால ஆரம்பம் பண்ண நீங்கள், அது எப்படி கேள்வி கேட்கல, ஆவியானர் மூலமா ஆரம்பம் பண்ண நீங்கள் கேள்வி கேட்கல, ஆவியினாலே ஆரம்பம் பண்ண நீங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணி முடிச்சார் இடத்துல.
அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இதை குறித்து நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே நம்ம உள்ளே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்க்கணும் இல்லையா? அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் இருக்கு இல்லையா, சிந்தனைகள் இருக்கு இல்லையா, அந்த ஏக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆசைகள் இருக்கு இல்லையா, அந்த பக்தி வைராகியம் இருக்கு இல்லையா, இது எல்லாருமே உணர்வின் அடிப்படையில் இருக்கு இல்லையா. இந்த உணர்வு நம்முடைய இயற்கையாகவே மாற்றக்கூடிய ஏதோ ஒரு பற்றுதலின் மூலமாக, ஏதோ உலகத்தின் அறிவின் மூலமாக, பாரம்பரியத்தின் மூலமாக, சமுதாயத்தின் மூலமாக, சபைகள் மூலமாக இந்த உணர்வுகள் பெருகக்கூடாது. உணர்வு அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த உணர்வு எதன் அடிப்படையில் இருக்கணும்? சங்கீதம் 119 சங்கீதம் 130 வசனம், சங்கீதம் 119 சங்கீதம் 130 வசனம், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். பாத்தீங்களா? உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து அப்படின்னா வசனத்தின் அடிப்படையில தான் உணர்வு நம்மகிட்ட வரணுமே தவிர நமக்குள்ள ஏதோ ஒரு மெய் சிலிக்கக்கூடிய அந்த உணர்வுலாம் வரக்கூடாது. அப்ப சத்தியம் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். காரணம் என்னன்னா, நமக்கு எப்பேற்பட்ட ஆவியை கொடுத்திருக்கார் நமக்கு ஆண்டவர். 2 தீமோத்தேயுல 1 அதிகாரம் 7 வசனம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா? தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கார். ஆவியை கொடுத்திருக்கார், ஆவியானவர் கிடையாது இந்த இடத்துல வசனம் எழுதும் போது. புரிஞ்சுங்களா? அப்போ தெளிவான ஆண்டவருடைய ஆவியின் மூலமாக என்ன பண்ண போறோம்னா அடுத்த ஒரு ஸ்டெப்புக்குள்ள இறங்க போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி ஆண்டவருடைய சத்தியங்கள் எழுதுனது தான், அதை மாற்றவே முடியாது. புரிஞ்சுங்களா? காரணம் என்னன்னா, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு சின்ன உறுப்பு கூட அழிஞ்சு போகான்னு சொன்னார் இல்லையா? அது ஒரு உதாரணமான வசனம். அந்த மாதிரி ஆண்டவருடைய எந்த வார்த்தையும் அழிய போறதில்லை. யார் விரும்பினாலும் விரும்பாட்டியும், யார் நம்பினாலும் நம்பாட்டியும் இல்லையா? அப்படின்னா இந்த நம்பிக்கையை அறிக்கை இடுவது எங்களுடைய கடமை, சுவிசேஷ அறிவிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமைன்னு சொல்லி பவுல் சொல்லிக்கார் இல்லையா? 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 16 வசனம். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 16 வசனம், சுவிசேஷத்தை நான் பிரசித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. பாத்தீங்களா? அது என் மேல் விழுந்த கடமை, அது நம்மேல் எங்கள் மேல் விழுந்த கடமையை மாத்திரம் என்ன பண்ணலாம்னா நம்ம செய்யலாம்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா அடுத்த ஒரு ஆழமான பகுதிக்குள்ள கால வைக்க போறோம். கொண்டு போய் இப்ப நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவருடைய தகுதியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவர்கிட்ட போய் குடும்பத்தினுடைய விஷயத்தை கேட்கும் போது அவர் தெளிவுபடுத்தினாரு. இடையில இந்த ஞானங்கள் அறிவுகளை குறித்து நம்ம பார்த்தோம், ஒரு சில வசனம் மட்டும் படிச்சோம் இல்லையா? இப்ப அடுத்த ஒரு ஸ்டெப் ஆழத்துக்குள்ள கால வைக்க போறோம். இப்போ வைக்கலாமா? தைரியமா வைக்கலாம், கவலைப்படாதீங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருக்கார். கட்டாயம் நம்ம என்ன பண்ணுவார்னா, அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மளை ஜெயிக்க வச்சிருவார். சரிங்களா? ஆழமான பகுதிக்குள்ள கடந்து போலான்னு சொல்லி பார்க்கிறோம். போயிடலாமா? ஓகே. அப்படின்னா இந்த ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ள ஒரு கடவுளாக தோன்றுகிறது அல்லவா? இருக்குல்ல? அப்படின்னா தேவனுக்குரிய கடவுளுக்குரிய தன்மைகள், விசேஷமான விஷயங்கள் இருக்குல்ல அவங்ககிட்ட, அது எல்லாமே ஆவியானவருக்கு சம்பந்தப்படுத்தி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வச்சிருக்கோம், பைபிள்ல இருந்து எடுத்து இல்லையா? அந்த கேள்விக்கான பதிலுக்குள்ள மெதுவா கடந்து போங்க, ஏன்னா ஆழத்துல இறங்க போறேன் இப்ப நம்ம இல்லையா? அதுக்குள்ள போயிடலாமா? போலாம். அப்படின்னா முதல் கேள்வி, நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும்னா, இந்த மனுக்களும் என்ன இழந்து போயிட்டாங்க? நித்திய ஜீவனை இழந்து போயாச்சு. அப்படின்னா நமக்கு நித்திய ஜீவன் வேணும் அப்படின்னா 2 பேரை நம்ம தெரிஞ்சுக்கணுமா 3 பேரை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடி தெளிவா அவரே சொல்லிட்டு போன பதில படிக்கலாமா? யோவான் 17 அதிகாரம் 3 வசனம். யோவான் 17 அதிகாரம் 3 வசனம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய குமாரன். அவர் கிளியரா சொன்னார், அவர்கிட்ட தான் தேவன் ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கார். பர்ஃபெக்ட் ஆவி அவர்கிட்ட இருக்குது. அவர் கிளியரா சொல்லி கொடுத்தார் நம்ம கிட்ட. என்ன சொன்னாரு? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இவரை யாரையுமே அறிய வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி அந்த வசனம் சீல் பண்ணியாச்சு அந்த இடத்துல. புரிஞ்சுங்களா? அப்படின்னா நாம் இந்த வசனத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், நமக்கு நித்திய ஜீவன் வேணும்னா யார் 2 பேரை தெரிஞ்சுக்கணும்? பிதாவாகிய தேவன், அவர் அனுப்பின குமாரன். நடுவுல யார் இங்க கிடையாது. ஆவியானவன் சொல்லக்கூடிய ஆள் தத்துவம் உள்ள 3வது தேவன் இல்லையே. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு பாயிண்ட் வைக்க போறோம். இந்த ஆழமான பகுதிக்குள்ள ஒரு ஸ்டெப் உள்ள வைக்க போறோம். என்ன வைக்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரி நம்ம யார் மேல விசுவாசம் வைக்கணும், இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கடவுளுக்குரிய சில தன்மைகள் இருக்கணும்ல. இதுதான் கடவுளுக்குரிய ஒரு தன்மைகள், அதாவது தேவனுக்குரிய தன்மைகள். இந்த தன்மைகள் இருந்தாதான் நாம நம்பவே முடியும். அப்ப இந்த தன்மைகள் முதல்ல யாருக்கிட்ட இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லு சொல்லி பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியான்ற ஒரு கடவுளே கிடையாது முதல்ல. ஏன்னா அவங்கள நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்றது ஆண்டவங்க சொல்லி காமிச்சார். அப்படின்னா அவங்க மேல விசுவாசம் வைக்கலாமா? அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், யார் மேல விசுவாசம் வைக்கணும் படிக்கலாமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். பாத்தீங்களா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நமக்கு நல்லாவே தெரியும் ஆண்டோடைய வார்த்தையினுடைய வல்லமை நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவர் வல்லமையுள்ள வார்த்தையை பேசிட்டு இருக்கான்னு நல்லா தெரியும். அப்படி பண்ணும்போது நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தெளிவா சொல்றாரு, இவ்வளவு நாள் உலகத்துக்குள்ள ஆவியானவர் ஆள் சத்தமுள்ள கடவுளாக தான் சித்தரிக்கப்பட்டு கொண்டிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உண்மைகள் வெளியே வரும்போது கட்டாயமாக இருதயங்கள் கலங்கும். அப்படி கலங்கும் போது அவர் சொல்றாரு, வசனம் படிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். பாத்தீங்களா, தேவன் கிட்ட மேல தேவன் கிட்ட விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசம் இருங்கள் அப்படின்னு கிளியரா சொல்லிட்டேன் இடத்துல. அப்போ அடுத்த என்ன கேள்வி, யாருக்கிட்ட விசுவாசமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல யாரை கொண்டு வரல, அவரு ஆவியானவரை கொண்டு வரல. அப்ப ஆவியானவர் மேல அவர் கடவுள் ஆள் சொத்தமுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி விசுவாசம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் முத்திரை போட்டார், சீல் பண்ணிட்டாரு. சில பேருக்கு இதெல்லாம் கேட்கும் போது சந்தேகங்கள் பெருகிட்டே போகும். நியாயமான விஷயங்கள் தான், நியாயமான உணர்வுகள் தான். பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கும்போது கட்டாயமா அதுக்கான பதில் என்ன பண்ணுவார்னா ஆண்டு கொடுப்பார். பொறுமையா இருக்காங்க என்ன அர்த்தம்னா, பதில் வேணுன்றவங்க பொறுமையா இருப்பாங்க, வேணான்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன வேணா பண்ணலாம் இல்லையா? அப்படின்னா முன்னாடி பின்னாடி வசனங்களை படிச்சு பார்க்கணும். ஆவியானவர் கடவுளத்துக்காக அநேக வசனம் இருக்குன்ற மாதிரி கூட நீங்க சொல்லலாம், எல்லாமே படிக்கலாம். ஆதியாமத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தே ஆவியானவரை பத்தி பேசப்பட்டிருக்குது. நம்ம அதையும் படிக்க போறோம், கவலைப்பட வேண்டாம். அங்கிருந்து வெளிப்படுத்தல வச்சிருக்கு, தெளிவா படிக்கலாம். ஆனா கடவுளுக்குரிய தன்மைகள் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது உள்ள. அதை படிக்கும் போதா ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். 2 முக்கியமான வசனங்களை காமிச்சு, ஒன்னு யோவான் 17:3, இன்னொன்னு யோவான் 14:1. யோவான் சுவிசேஷம் ஃபுல்லா படிச்சீங்கன்னாவே அநேக விஷயங்கள் என்ன பண்ணுவார்னா ஆண்டவர் தெளிவுபடுத்தி 100% கிறிஸ்துவாக மாறக்கூடிய வாய்ப்புக்குள்ள நம்மளை கொண்டு போயிடுவார் அப்படின்ற எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமின்றி நம்மளை வாழ வச்சிருவார். சரிங்களா? பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்த முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி அநேக உண்மைகளை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது ரெடியா இருக்கார். ஆனால் நம்முடைய இருதயம் தாங்குமா? பாருங்க, யோவான்ல 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். பாத்தீங்களா, இன்னும் அநேக காரியங்களை சொல்ல வேண்டியிருக்குது, அவைகளை நீங்க இப்பொழுது நீங்க தாங்க மாட்டீர்கள். பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய காரியங்களை நம்ம ஆவிக்குரிய காரியங்களோட தான் சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வல்லமையின் மூலமாக கட்டாயமா உண்மையை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காலத்துல தெரிஞ்சுப்பாங்கன்றதா ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கைகள். அதுல இப்ப ஒரு சில விஷயங்களை பார்த்திருக்கோம், இன்னும் அநேக விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்குது. எதுக்கு? ஆவியானவர் ஆள் தத்துவமுள்ள கடவுளா அப்படின்னு ஆளுங்களுக்குள்ள நம்ம இறங்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதுல 2 முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். கடவுளுக்குரிய தேவனுக்குரிய தன்மைகள் அந்த இடத்துல உள்ள கொண்டு வரும்போது அங்க யாரை கொண்டு வரல? பரிசுத்த ஆவியானவரை உள்ள கொண்டு வரல. இந்த மாதிரி இன்னும் அநேக உண்மைகள் வெளிவர இருக்குது. என்ன பண்ணலாம்? அடுத்த காணொளி வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா நீங்க பொறுமையா இருங்க. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து நீங்க கேளுங்க. காரணம் என்னன்னா ஆண்டவருடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்குது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அப்படி சொல்லிட்டார் இல்லையா? அப்ப தொடர்ந்து இந்த காணொளி நீங்க பாருங்க. அடுத்த ஒரு காணொளியில் என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்குள்ள இறங்கி அந்த ஆழ்த்தத்தமுள்ள கடவுள் இருக்காரா இல்லையான்றதை உறுதிப்படுத்திடலாம். இப்ப என்ன பண்ணியாச்சுன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு பதில்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஆனா வசனத்துல இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறதுனால இந்த ½ hour காணொளி போதும். அடுத்த காணொளி நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா அநேக வசனங்களை தேடி வைங்க. கொடுத்த வசனங்களை நிதானிங்க. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.